இன்றைக்குள்ள ஒரு சுச்சுவேஷனுக்கு அந்த இடத்துல பைபாஸை கிராஸ் பண்ண முடியும். மட்டம் துறக்கலை, கனரக வாகன முறையை துறக்கலை, அரசாங்கத்தால் அங்கே அறிவிக்கப்பட்டிருக்கிற எந்த திட்டம் இன்னும் துறக்கலை, எல்லாம் உருவாக்கத்தில் தான் இருக்குது. இந்த கண்டிஷனில் ரோட்டை கிராஸ் பண்ண முடியல. 5 நிமிஷம் ஆகுது. இது எல்லாம் ஃபங்க்ஷன் ஆச்சுனாக்கா என்ன நடக்கும்? அந்த நிலையில் மாநாடு இங்கே வந்துச்சுன்னா என்ன நடக்குங்கிற கேள்வி நான் சின்ன ரோடு தான், பெரிய ரோடு இன்னைக்கு தினமலரில் விரிவாகவே செய்தி கூட்டம் குடியிருப்பு ஏரியாவை பூங்கா ஆக்குறேங்கிறாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, பூங்காவை வந்து மார்க்கெட் ஆக்குறேங்கிறாங்க. குடியிருப்பு ஏரியா மக்களுக்கு தேவையானது, அது நீர்நிலை புறம்போக்குல தான் இருக்கிறாங்க, அதை அவங்க பார்த்துக்குவாங்க. இவங்க வந்து நல்லா ஜனங்க நடமாட்டத்தை எடுத்துக்கிறாங்க. குடியிருப்பு மக்கள் நைட்டோட நாய்களா குட்டி நாய்களை தாய்கள் பிடிச்சு கொண்டு பார்க்கில் கொண்டு போயிடுறாங்க. நடக்க வரப்போறவங்க வந்து இறக்கப்பட்டு அதுக்கு பால் ஊட்டி அதை வந்து வளர்த்து விடுறாங்க. அங்கே வந்து அது வந்து நிம்மதியாக இருக்குது. அங்கே போனால் வாழாட்டும் கூட உடற்பயிற்சி செய்யணும், நடக்கும், படுத்துருக்கும். அப்படி உள்ள ஒரு 40 ஜீவன்கள் இருக்குது. நாளைக்கு இதை அழிச்சுட்டா ரோட்டுக்கு வரும், இல்லை திரும்ப ஏரியாவுக்கு வரும். அப்போ வந்து அது ஆக்சிடென்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்குது, இல்லை ஏரியாவுக்குள்ள வந்தால் மற்ற நாய்களோட சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கே குடி போகணும், மயில்கள் எங்கே போகணும் நாளைக்கு? அதுதான் முக்கியம். தேசிய பறவையான மயில்கள் நீங்கள் என்ட்ரன்ஸ் வந்தோடனே பார்க்கலாம். மனிதர்களுடைய ஆரோக்கியத்துக்கு உதவியாக இருக்கிறது, பயிற்சிக்கு உதவியாக இருக்கிறது, சுற்றுச்சூழலுக்கு உதவியாக இருக்கிறது. அவ்வளோ மக்கள் அந்த இடத்துல நிறுவனங்கள் வர்றப்போ இவ்வளோ மரங்களோட இருக்கிறது வந்து நல்ல ஆரோக்கியமான ஒரு விஷயம். அது இல்லாமல் விலங்குகள், தேசிய பறவைகளுக்கெல்லாம் அது ஒரு அடைக்கலமான இடமா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பார்க்கை திருச்சி மாவட்டத்திலே இல்லாத அளவுக்கு பெரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பார்க்கை, இவ்வளவு மூலிகை மருத்துவ குணம் உள்ள மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு பார்க்கை அங்கேருந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். 1500 கடைங்க கட்டி சும்மாவே கிடக்குது. இப்போ ஒரு மரத்தை அழிச்சிட்டு இந்த இடத்துல மார்க்கெட்டு அவசியம் இல்லை. மக்கள் விரும்பல. மக்களுக்கு தேவையானதுன்னா பெரும்பாலான அவுட்டோர் ஷூட்டிங்க்கு அந்த பார்க்கை பயன்படுத்துகிறாங்க. இயற்கையோட ஃபோட்டோ எடுக்கணும், மரங்களோட ஃபோட்டோ எடுக்கணுன்றதுக்காக பயன்படுத்துகிறாங்க. குழந்தைய தூக்கிட்டு வந்து அங்கே ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. இது வருஷ கணக்காக பார்க்குறது, 10 வருஷமாக நடந்துருக்கு. இதெல்லாம் பிரதான காரியங்கள். ஆமாம், சொல்கிறேன். ஆரோக்கியமான விஷயம். பைபாஸில் வச்சுட்டா சார், அங்கே போய் ஃபோட்டோ எடுக்க முடியுமா? இவங்க 2 வழிதான் இருக்குது. இந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒன்று சட்ட ரீதியாக அணுவது, மக்களை நேரடியாக வேணும்னு சொல்லி கேட்குறது. அது 2 தான் பண்ண முடியும். இப்போ இதில் வந்து மக்கள்லாம் ஆர்வமாக வந்து இருக்கிறாங்க. அது கொஞ்சம் பெருசாக இருக்குது வாய்ப்பு. இந்த அளவுக்கு தான் போக வேணாம். அதை முதலமைச்சர் நாங்கள் கேட்டுக்கிறோம், தாயுள்ளத்தோடு இந்த பிரச்சனை அணுகணும். உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, மக்களுடைய விருப்பத்துக்கு மாதிரி அதை செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வேண்டி கேட்குறோம். அதான் நாங்கள் சொன்ன மாதத்தை நீங்கள் முதல்ல புரிஞ்சு கொண்டு கேட்கணும். ஒரு குழந்தையை யாராவது அடித்தா தாயிட்ட போய் நிற்கலாம். ஆனால் தாயை அடித்தாக்க எங்கே போகணும்? அரசாங்கமே மருத்துவ காரியம்னா மக்கள் எங்கே போகணும்? அதனால் மக்கள் நல்ல அக்கறை எடுத்துக்கிட்டு அதை செய்யணும்னு சொல்லி கேட்கணும். வடக்கு நம்பர் தரேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஆமாம், தடையை கொடுக்கல. அதுதான் புரியல. அதான் போக்கடம் தெரியாமல் உங்கள்கிட்ட வந்து இருக்கிறோம். நீங்கள் இந்த என்ன சொன்னாலும் எங்களுக்கு பார்த்து வேணும். அதுக்காக நாங்கள் என்ன ஜூன் 1ஆம் தேதி, இப்போ இந்த 3ஆம் தேதி ஒன்று பராமரிக்கணும். பசுமை பூங்கா பாழடைந்து இருக்குது, அதை பராமரித்து மக்கள் பயன்பாடு ஆதாரமாக கொண்டு இந்த மாதிரி வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் 1ஆம் தேதி வாய்தா போறீங்க, சொல்லப்பட்டிருக்கு. வழக்கறிஞருக்கு சொல்லப்பட்டிருக்கு. சொல்லிட்டு போட்டோலாம் அனுப்பிட்டு அது எதுவும் லீவ் வந்துருச்சு போடுது. ஆமாம், அவங்க யாரும் அதில் இந்த மரங்களை வெட்டி இனிமே கொண்டு செய்யுது. மரங்களை வந்து இடம் மாற்றுவதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடியவங்க. அதாவது எய்தவனை விட்டு அம்பிட்ட போய் பண்ண முடியாதுல்ல. நீங்கள் இருக்கிறவங்கள்ட்ட போய் வேலை செய்யறவங்கள்ட்ட போய் ஏதை கொண்டு எடுக்க முடியாது. இதை பண்ணுறதுக்காக 1 இயர் பேக்கு நம்ம தண்ணி கனெக்ஷனை கட் பண்ணிட்டாங்க சார். மரங்கள் எதுக்குமே சொல்லி தண்ணி கையில மழையில் தான் சர்வே ஆகிட்டு 1 இயர் பேக்கே அதை கட் பண்ணிட்டாங்க. 2 இயர்ஸ் பேக்கே அங்கே நடப்பாதையில் அந்த இன்டர்லாக் டைல்ஸ்லாம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்படிலாம் வாட்ச்மேன் இருந்தாங்க, அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடியே அவரை வந்து வேலையை பணி நீக்கம் செஞ்சுட்டாங்க. அப்புறம் வாட்ச்மேன் இல்லாதனால கேட் எப்பவுமே திறந்தே கிடச்சி. அதுக்கு முன்னாடி டைமிங் இருந்துச்சு, காலையில் 6 to 10, திரும்ப சாயந்தரம் 4 to 6. அதுக்கு மேலே எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சு விட்ருவாங்க வாட்ச்மேன் வந்து.
அசம்பாவிதம் நடந்துன்னு பயப்படாம பைபாஸ்ல இருக்கு, லைட் இல்லாத ஏரியாவில் இருக்கு, அசம்பாவிதம் நடந்துன்னு பயப்படாம அசம்பாவிதம் நடக்கணும்னு என்னமோ இருக்கு. நீங்க என்ன பண்ணணும்னு தெரியல. அப்பயாவது கூட நமக்கு ஏன்னா அந்த ரோட்ல அந்த பைபாஸ்ல அப்படியே டிரான்ஸ்ஜெண்டர் நிற்கிறாங்க, நிறைய கொலை நடந்துருக்கு, வழிபட்டு நடந்துருக்கு. அவங்க இது போல தான் ஆட்களை கூட்டிட்டு வராங்க பார்த்து சரிவுக்கு. அது அப்படியே அந்த மதுரை செயல்கள் நடக்குது. மதுரை பைபாஸ் பூரா நடக்குது. அது அவங்க வந்து இந்த பார்க்கை திறந்து வச்சுட்டாங்க, கடந்த 2 வருஷமா திறந்து வச்சுட்டாங்க. வாட்ச்மேன் அப்புறப்படுத்திட்டாங்க, கேட்டை இப்படி ஓப்பன் பண்ணி விட்டாங்க. பெரிய கேட்டு, அகண்ட கேட்டு ஓப்பன். அப்போ நைட்டு வந்து ஒருத்தர் லேடிஸ் சப்போர்ட் உள்ள போனாங்கன்னா என்ன ஆகுது? இல்லை அது யாராவது 2 பேர் சண்டை போட்டு உள்ள போய் அடிச்சு செத்தாங்கன்னா என்ன ஆகுது? இல்லை சாயந்தரம் படுத்த அடுத்த நாள் காலையில் வர எந்திரிக்கிறோன்னா என்ன ஆகுது? உள்ள சார் இது மட்டும் இல்லாம உள்ளார போய் குப்பையை போட்டு குப்பை பிரிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து மக்களுக்கு பயன்பாட்டில் இருக்காங்க. போய் காலையில் பார்க்க அவ்வளோ பேர் வாக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் போய் குப்பையை உள்ளார கொண்டு போய் உள்ளார குப்பையை பிரிச்சுட்டு இருக்காங்க. பசுமை தீர்ப்பாயம் என்ன பண்றது? நாங்கெல்லாம் மக்கள் தான் ஒன்றா ஒருத்தர் கேட்டுக்காங்க, இவ்வளோ மரத்தை நீங்கள் விட்டுறீங்க, அதை கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க முடிச்சுட்டாங்க. அந்த பேப்பரில் அது தவறான செய்தி. நாளைக்கு தான் தகவல். மதுரை பைபாஸ்ல போலீஸ் வந்து ஹைவே பாட்டில் வந்து ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க சார், கண்டினியூஸாக அடிச்சுட்டே இருக்காங்க. பட் இவ்வளோ பெரிய இருட்டான ஸ்பாட்டுக்குள்ள லைட் கனெக்ஷன் கட் பண்ணிட்டாங்க. இருட்டான ஸ்பாட்டுக்கு திறந்து கிடக்கு. அவங்க பைபாஸ்ல சுற்றிக்கிட்டே இருக்காங்க. 30 ஏக்கர் இருக்கா, கேட் ஓப்பன் ஆகிடும். பஸ் ஸ்டாண்ட் ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 8 பிளேஸ் கிடைக்கும். 1 கிலோமீட்டர் இந்த தர மார்க்கெட் 1 கிலோமீட்டர் தனியாக